ஒரு முதல் நாள் நீங்க ஆரம்பிக்கும்போது, அந்த நாள் ஆரம்பிக்கும்போது, ஒரு தலவாழை இலையில வெத்தலை பாக்கு நீங்க அவல் பொரி கடலை வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் நான் தவிர்த்துடுறது. அ தேங்காய், பழம். அ இது கூட நம்ம சொல்லியிருக்கோம் வந்து வராய்க்கான என்ன உணவு. இங்க பலருக்கும் வந்து நான் மாதுளை வைக்கிறேன், நான் அந்த கிழங்கு வைக்கிறேன் அப்படின்னு. நீங்க என்ன வேணாலும் வைங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் சொல்றது ஒரு நாட்டுக்கோழி முட்டை. ம். அது கூட மக்காச்சோளம். மக்காச்சோளம். மக்காச்சோளம், இந்த உதிரி மக்காச்சோளம் இருக்குல்ல, இந்த மக்காச்சோளத்து கூட கொஞ்சம் தேன் கலந்து நீங்க அந்த படையல்ல நீங்க வச்சுருங்க. அது போக என்னன்னா, பானகம். அ ஒரு கிளாஸ். இது 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 போதும். இதுக்கு மேலலாம் பெருசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதே இல்ல. இத மட்டும் நீங்க வச்சுட்டு, முதல் நாள்ல நீங்க ஆரம்பிக்கும்போது இது பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சா நீங்க தினமும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அத இது பண்ணுங்க. அப்படி இல்லையா, இது மொத நாள் ஆரம்பிங்க. இடையில அந்த அமாவாசை, பௌர்ணமி வரும்போது இன்னமும் சிறப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ, இந்த நான் சொன்னது இது மட்டும் போதும். ஒரு கைப்பிடி மக்காச்சோளம், அது கூட கொஞ்சம் தேன் கலந்து வச்சாலும் போதும். ஆ இது ஒரு சிறப்பான பலன் தரும். எ கூட அந்த பலருக்கும் எனக்கு வீட்ல நல்ல காரியங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும், கொஞ்சம் வீடு சுபிட்சமா இருக்கணும்பாங்க. என்ன சொன்னா, சுத்தமான தேன் கிடைச்சதுன்னா, ம். தேன வாங்கிட்டு வந்து அந்த அம்மா முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. சரியா? நீங்க அத வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்க இத வச்சு யாராவது குறையா இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. கிடையவே கிடையாது. இத வச்சுட்டு நீங்க உங்க வேலைய நீங்க பாருங்க. இந்த அம்மாவுக்கு உண்டான என்கிட்ட உட்கார்ந்து, "அம்மா எனக்கு கடன் தீரல. இந்த இப்போ ஒருத்தன் வந்து சண்டை போட போறான். இல்ல எனக்கு அந்த சொத்து பிரச்சனையா கிடைக்குது." இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ ஆத்மார்த்தமா அங்க சரணாகதி ஆயிருங்க. நீங்க உங்களுக்கு தேவை உங்களோட இத நீங்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பார்த்துப்பாங்க.